இப்போ அதுக்கடுத்து சுவாமியை வந்து பிரீத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள், அப்புறம் இந்த பரிகாரங்கள். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறோம்னா பரிகாரங்கள். பரிகாரம் எதுக்கு பண்ணோம்னா, நம்ம பண்ணதுன்றதே நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறது இல்ல. எப்படியாவது இப்போ எஸ்கேப் ஆயிடணும், அவ்வளவுதான். எப்ப நான் தான்ப்பா விழுந்தேன், அடிபட்டு எடுத்து வலி தாங்க முடியல, இம்மிடியேட்டா ஒரு பெயின் கில்லரை போட்டு எஸ்கேப் ஆயிடணும், அப்படிதான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். பட் ஆனா அந்த பெயின் கில்லரோட ரியாக்ஷன் என்ன, சைடு எஃபெக்ட் என்னன்றத பத்தி நாம திங்க் பண்றதே இல்லை. ஸோ அது போலதான் இன்னைக்கு நாம இருக்கிறோம் வச்சுங்களேன். பரிகாரம் பண்ணிக்கலாம், ஒரு கொஞ்சம் ஒரு 50% அந்த துன்பத்துல இருந்து மீள்வதற்கு. மேக்சிமம் வந்து நம்ம பண்ணதை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டோம்னாலே சுவாமி பெரும்பாலும் நம்மளோட கர்ம வினையை அவரே வந்து ரெடியூஸ் பண்றாரு. அவர் எப்படி ரெடியூஸ் பண்றாரு பார்த்தாச்சுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அப்ப இவரை புகழ்ந்தா நமக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்ட்டு நினைக்க கூடாது. நம்ம புகழ்ந்தா நிச்சயமா நல்லது தான் பண்ணுவாரு. எப்படி பண்றாரு பாருங்களேன், நம்ம கர்ம வினையை அவரே ஏத்துக்கிறாராம். அது போலதான் மனிதர்களோட பலவிதமான கர்ம வினையை அவரே சுவாமி சனீஸ்வரரே வள்ளலாச்சு, அவரு எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்காராம். நம்ம கொடுக்கறது என்ன பார்த்தாச்சுன்னா ஒரு 1/3 தான் கொடுத்துட்டு இருக்காராம் இது வரைக்கும். இதுதான் பெரியவங்களும் சொல்றாங்க. அதனால அந்த அளவுக்கு இந்த கர்ம வினையெல்லாம் நம்ம பண்ணாம எப்படி இருக்கணும் பார்த்தாச்சுன்னா, மெயின்லி சுவாமியோட கோபத்துக்கு ஆளாகக்கூடிய விஷயங்களே என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த ஆணவம் கோபம்ங்க. இது ரெண்டால தான் நம்ம வந்து நிறைய பாபங்களை வந்து தெரியாம பண்ணிடுறோம். இந்த ஆணவம் கோபம் இதை மட்டும் நாம எவ்வளோ முடியுமோ நல்ல உத்தமர்கள் பெரியவங்களோட ஆலோசனைப்படியே அப்படியே வாழ்ந்துட்டே வந்தோம்னா நிச்சயமா வந்து சுவாமியோட பெரிய கோபத்துக்கு ஆளாகவே மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, குறிப்பிட்ட சில காலங்கள்லாம் உண்டு. அதுலயும் குறிப்பா அந்த கரிநாள் ரொம்ப மகத்துவமானது. கரிநாள் பண்ணக்கூடிய, ஏன்னா கரிநாள்ல சுவாமியே பூமிக்கு இறங்கி பலவிதமான பூஜைகள் பண்றாராம். அவரு நல்லா இருக்கணும்ட்டு கிடையாதுங்க, மனிதர்களாகிய நாம எல்லோருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, நம்ம யாருமே பெரும்பாலும் கர்ம வினைகளுக்குள்ள போய் மாட்டிக்காம இருக்கணும்ன்றதுக்காக பலவிதமான பூஜைகள் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கரிநாள்ல வந்து இந்த பொதுவாகவே சிவலிங்கத்துக்கு ஆவுடை வந்து இடது பக்கம் இருக்கும். ஆனா சுவாமி பார்த்தாச்சுன்னா இந்த வலது பக்கம் ஆவுடை இருக்க லிங்கங்கள், இந்த மாதிரி பூஜைகள், அப்புறம் இந்த கஜ பூஜைகள் நிறைய. இப்போ குறிப்பிட்ட நாட்கள்ல பார்த்துட்டீங்கன்னா இந்த புதன்கிழமை ஒரு கரிநாளும் சேர்ந்து வந்ததுன்னா கருப்பண்ண சுவாமி வந்து பூஜை பண்றாரு. அதே மாதிரி வியாழக்கிழமை ஒரு கரிநாள் வந்து கொஞ்சம் கூடுதலான திதி இதெல்லாம் ஏதாவது சேர்ந்ததுன்னா நிறைய அக்னீஸ்வரரோட அனுகிரகமும் அந்த கரிநாள்ல நமக்கு சேர்ந்து வந்துடும். அக்னீஸ்வரர் அனுகிரகம் கிடைச்சதுன்னா என்ன பெரிய அனுகிரகம் பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்த சண்டை சச்சரவுகள் வீட்லயே ஆகட்டும் வெளியிலேயே ஆகட்டும் இதெல்லாம் பெரும்பாலும் குறைஞ்சு போயிடும். அக்னீஸ்வரர்ன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்றதே நம்ம நிறைய பேர் நினைக்க மாட்டோம். ஆனா அவரோட அனுகிரகம் கிடைச்சதுனா தான் எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு ஒரு ஒற்றுமை இணக்கம் ஏற்படும். அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அது தரக்கூடியதும் இந்த சனீஸ்வரரோட ஒரு பெரிய அனுகிரகம். சனீஸ்வரரோட அனுகிரகம் இருந்தா அக்னீஸ்வரர் பேருதவி பண்ணிடுவாரு நமக்கு. ரொம்ப இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப இதுவா இறங்கி செய்யறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே எவ்வளவு முடியுமோ நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்றது, இதெல்லாம் ஒரு பேருதவியா இருக்கும். நிச்சயமா வந்து சுவாமியை வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பா இந்த ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து காலில் செருப்பே இல்லாம நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த காலணிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் பண்றோமோ அதுவும் சுவாமியை வந்து நமக்கு பெரிய பேருதவி பண்ணுவாரு. அது மாதிரி பலவிதமான அவரோட என்ன சொல்றது, அந்த கெடு பார்வைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கர்ம வினையை தான் எடுத்து காட்டுறாரு வச்சுங்களேன். அந்த பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு குறைவதற்கு இந்த மாதிரி காலங்கள் எல்லாம் பெரும்பாலும் உதவும். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கரிநாள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதை பத்தின விஷயமே தெரியாம இருக்கிறாங்க. குறிப்பா சனீஸ்வரரோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள்ல ரொம்ப முக்கியமானது எது பார்த்தாச்சுன்னா இந்த கரிநாள் தான். அதனால்தான் இந்த கரிநாள் போன்ற காலங்கள்ல எல்லாம் இந்த கரிசாலை தைலம்ட்டு ஒண்ணு தைலம் இருக்குதுங்க. கரிசாலங்கண்ணி கீரையில இருந்து செய்யக்கூடிய ஒரு தைலம். இந்த தைலத்தை கொண்டு சனீஸ்வரருக்கு வந்து விளக்கு போடுறது. இது என்ன பண்ணா, அந்த கரிசாலங்கண்ணி தைலமானது பல ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர லோகம் இருக்கு பாருங்க, மண்டலம், அங்கே இருந்து நேரடியாக தொடர்புடையதான் இந்த கரிசலாங்கண்ணி கீரை. அந்த தைலத்துல நாம தீபம் போடுறச்சே சனீஸ்வர பகவானோட பெரிய சந்தோஷம், பெரிய அனுகிரகத்தை நாம பெறலாம். இதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா,
அந்த தீபம் நாம அந்த சுவாமியோட சன்னதியில ஏத்தி வச்சுட்டு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் போய் யாரெல்லாம் அந்த தீபத்தை நிறைய பேர் கோயில்ல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல அந்த தீபத்தை யாரெல்லாம் தரிசனம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த சனீஸ்வரர் பகவானோட அனுகிரகம் உண்டா. அதே மாதிரி இந்த நீலோத்பலம்ட்டு ஒரு பூ உண்டு, சங்கு புஷ்பம். அதுவும் சனீஸ்வர லோகத்தோட மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உடையது. அந்த பூவை கட்டுறச்சே நிறைய வந்து சனீஸ்வரரோட குறைஞ்சது ஆதியார் மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பூவுக்கு 64 காயத்ரி, அதாவது வந்து சனீஸ்வரரோட காயத்ரி ஒரு பூ எடுத்துட்டோம்னா 64 காயத்ரி சொல்லி அந்த பூவை ஒவ்வொரு பூவா அப்படி எத்தனை காயத்ரி ஆகும் பாருங்க ஒரு சரம் கட்டுறதுக்குள்ள. அப்படி கட்டி நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுவும் சனீஸ்வர பகவானும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நமக்கு பேருதவி பண்ணுவாரு. இப்படியே அடுக்கிண்டே போலாம். சுவாமி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணக்கூடியவர் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சில நட்சத்திரக்காரங்கள் இருக்கிறாங்க, அதாவது இந்த புனர்பூசம், சுவாதி, அவிட்டம், இவங்க பார்த்துட்டிங்கன்னா இவங்க சனீஸ்வரரோட ஒரு கர்ம நட்சத்திரம் சம்திங் இதெல்லாம் சொல்லுவாங்க வச்சுங்களேன். இவங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பில் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சனீஸ்வர பகவான் சூரிய பகவானை நிச்சயமாக பார்த்துட்டாவது இருப்பார். இத தன்மை என்னன்னா, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே நல்ல வேலையில பார்த்துட்டிங்கன்னா படுகெட்டிக்காரர்கள் வேலை, அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு அந்த 60 வயசுக்கு மேலெல்லாம் சில பேர் வேலை வெட்டி தேடி ஓடிண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த அமைப்பை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க, கிரக அமைப்பு. அப்படி பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானோட ஒரு பெரிய விஷயம் இங்கே ஒன்று உண்டு. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுவாமி மந்தன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவரோட அம்சம் நிரம்பிய இந்த நட்சத்திரக்காரங்களாகட்டும், நிறைய இந்த மாதிரி ராசி மண்டலம் உள்ளவங்கெல்லாம் கடுமையான உழைப்பாளிங்களா இருப்பாங்களாம். கடுமையான உழைப்பாளி. அவங்க கையில் ஒரு வேலையை நம்ம கொடுத்துட்டோம்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க. அப்படியும் சில விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஸோ இதுவும் எதுக்காக இங்கே நாம் இதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம் அப்படி பார்த்தாச்சுன்னா, சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து நன்மையை செய்வதற்காகவும் எல்லாருமே வந்து மோட்ச பாதைக்கு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த 7:30 வந்து நம்ம பண்ண கர்ம வினையெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அதை நாம் என்னவோ சுவாமி இந்த மாதிரி 7:30 ஆரம்பிச்சுடுது அப்படின்ட்டு சொல்லிடுறது, அப்புறம் வந்து அவர் பேரை சொல்லி திட்டுறது, இதெல்லாம் மிகப்பெரிய என்ன சொல்கிறது, எதுக்குமே பரிகாரமே கிடையாது அவர் பேரை சொல்லிலாம் திட்டுறதுலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எப்பொழுதுமே வாழ்நாளில் நம்ம தவறாக அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல், சுவாமியோட பெரிய விஷயமே நவகிரகங்கள்லேயே வந்து ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு நவகிரகாதிபதி யாரு அப்படி பார்த்தாச்சுன்னா அது சனி தேவர் தான். ஒருவர்களால் அனுகிரகம் பண்ணுவா. ஓம்.